இன்றைக்கி நானும் ஜோதியும் அன்பு மகிழ்ச்சி இதே தாங்க நாங்கள் பேச போகிறோம். அது எப்படியெல்லாம் உங்களோட உடல்நிலையில், உங்களோட மனநிலையில், உங்களோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்தில் எந்த அளவுக்கு அது உங்களை ஆக்குப்பை பண்ணுதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு அது உங்களோட நோய்களை குறைக்குது, அது எந்த அளவுக்கு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு நோய்கள் வருது, இது நான் சொல்ல போகிறேன். ஜோதியும் அதை சொல்ல போகிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால், நான் டெய்லி பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்ணுமா, இல்லை எப்போவாச்சும் சாப்பிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் டெய்லி சாப்பிட்ணும். ஏன் தெரியுங்களா? கொழுப்பெல்லாம் உடம்புல சேர்த்து வைக்க முடியுது, சரிங்களா? ஆனால் விட்டமின்ஸை சேர்த்து வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சேர்த்து வைக்க முடியாது. டெய்லி நம்மளுக்கு கிடைக்கணும். நான் போன மாதம் விட்டமின் நிறைய எனக்கு கிடச்சிது, இந்த மாதம் சாப்பிட வேணாம், இல்லை நேற்று சாப்பிட்டேன் காய்கறிகள் பழங்கள் இன்றைக்கி சாப்பிட வேணாம், அப்படி விட முடியாது. ஏன்னா அது டெய்லி அன்றாடம் நம்மளுக்கு கிடைக்கணும். அதே தாங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோப்பமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின் எல்லாமே டெய்லியுமே கிடைக்கணும். நான் ஒரு மாதம் முன்னாடி மகிழ்ச்சியாக இருந்தேன், இன்றைக்கி நான் சோகமாக இருக்கிறேன், திரும்ப நான் அடுத்த மாதம் நான் ஏதோ ஒரு ட்ரிப்பு போய் மகிழ்ச்சி ஆகிக்குவேன், அப்படி கிடையாதுங்க. எல்லா டேஸும் எல்லா செகண்ட்ஸும் மகிழ்ச்சியாக தான் இருந்தாகணும். அப்படி இருந்தால் தான் டெய்லி எல்லாமே கரெக்டாக நம்ம உடம்புக்குள்ளே எல்லா சிஸ்டமும் கரெக்டாக வேலை செஞ்சு நம்ம நோய் இல்லாமல் இருப்போம். அதனால் இப்போ நான் அந்த மகிழ்ச்சி ஹார்மோன்ஸோட வேலையை சொல்கிறேன். நீங்கள் டெய்லி அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதான்னு பார்த்துக்கோங்க. டோப்பமின் செலிப்ரேட்டிங் ஸ்மால் சக்ஸஸ், நம்மளுக்கு இருக்கிற சக்ஸஸ், சின்ன சக்ஸஸ் கூட செலிப்ரேட் பண்ணணும். நான் ஒரு இது வாங்கினதுக்கு, என்னோடய லேப்டாப்க்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட் வாங்கினதுக்கு ரொம்ப ஒரு 10-15 பேர்த்திட்ட சொன்னேன். பரவாயில்ல, இத்தனை நாள் குனிஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது, நேராக பார்க்குறதா இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஹாப்பியானேன். இதே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் கார் ஒன்று வாங்கினார். ஆனால் அவர் அதை ரொம்ப, உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஒரு சிம்பிளாக தான் சொன்னார். கேட்டால் அதுதான் நல்ல பழக்கம்னு நினச்சிட்ருக்கிறாரு. அதை நான் மனசுக்குள்ளேயும் பெருமைப்படக்கூடாது, இல்லை மகிழ்ச்சி ஆகக்கூடாது, வெளியிலையும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் உண்மை அப்படி கிடையாதுங்க. சின்ன குழந்தைங்க எப்படி ஒரு சாக்லேட் கொடுத்தாலே செம ஜாலியாக வாங்கிக்கிறாங்க, அந்த மாதிரி தாங்க இருந்தாகணும். அது அப்படி இருந்தால் தாங்க டோப்பமின் கரெக்டாக சுரக்கும். டோப்பமின் நல்லா சுரக்கலின்னா உங்களுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வரலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். அதே மாதிரி லிஸ்னிங் மியூசிக்கில் டோப்பமின் சுரக்கும். அதே மாதிரி செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன். நான் ஒரு மாதம் முன்னாடி சிரித்தேங்க அப்படி சொல்லக்கூடாது, டெய்லி சிரிப்பு இருக்கணும் எல்லா நேரத்துலையும். அதே தான் ஆக்சிடோசின் லவ்வு, ஹக்கு, கிஸ்ஸில் வருதுன்னா, நான் 6 மாதம் முன்னாடி ஒரு தடவை ஹக் பண்ணியிருக்கேன், கிஸ் பண்ணியிருக்கேன் என்னோட யாரோ ஒருத்தர், உங்களுக்கு பிடிச்சவங்களேன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்போ அப்போ கிடைச்சது. அப்படி இல்லை, டெய்லி பேசிஸில் எல்லாமே கிடைக்கணும். ஹக்கு, கிஸ் எல்லாம் டெய்லி பேசிஸில் கிடைக்கணும். அதே மாதிரி தான் என்டார்ஃபின்ங்கிறது ஒரு பெயின் ஹார்மோன்னு கூட வச்சுக்கோங்க, பெயினை ரிலீவ் பண்ண. அண்ட் ஆல்சோ அது மெடிடேஷனில், கொஞ்சம் வெயிலில் போகிறது, நேச்சுரல் இருக்கிறதுலாம் சுரக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எப்படி விட்டமின்ஸ்க்காக டெய்லி பழங்கள் காய்கறிகள் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணுமோ, அதை சேர்த்து வைக்க முடியாதோ, ஹாப்பியும் சேர்த்து வைக்க முடியாது. நல்ல நினைவுகள் நம்ம மனசில் வச்சுருக்கலாம், பட் ஹாப்பி டெய்லியுமே கிடைச்சாகணும். ஸோ ஹாப்பியாக இருக்க பாருங்கள். ஹாப்பிக்கு மெயின் தேவை அன்பாக இருக்கிறது தான். அன்பு இல்லாமல் ஹாப்பி இல்லை, ஹாப்பி இல்லாமல் அன்பு இல்லை. ஸோ அதை பற்றி இப்போது ஜோதி சொல்லுவாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்களோட ஹவுஸ் 50 lakhs போட்டு ஹவுஸ் கட்டுறீங்க, அண்ட் ஒரு 20 to 50 lakhs வரைக்கும் கார் வாங்குறீங்க, எதோ வாங்கிக்கிறீங்க. பட் உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட மனநிலையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் மேக்ஸிமம் எதுக்குமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ், ஒர்க், ஃபேமிலி அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் நல்லா ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருந்தால் மட்டும்தானே அதை அனுபவிக்க முடியும். ஸோ இனிமேல் ஹாப்பியாக இருக்கிறதுக்காகவும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது டூர் போங்க, நிறையா ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுங்க, அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் டெய்லி எடுத்துக்கோங்க. ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாலே நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் வாழ பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். தேங்க்யூ.